நீ ஒரு தவறான திசையில் போறியா, அதை திருத்திக்கோ. 7 வருஷம் 8 வருஷம் கொடியை தூக்கிட்டு வைகோ எங்கே இருக்காரு, கம்யூனிஸ்ட் எங்கே இருக்கான்னு சுற்றினேன் நான். திருத்தறதுக்கு வெக்கப்படாத. ஏன்னா தவறான வழின்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? திருத்தறதுக்கு நீ முயற்சி பண்ணி வச்சுக்குவேன், அப்போ தான் அது சரி. நம்ம போய் இப்போ பாதை தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திருத்தாம ஒரு ஈகோவில் கண்டினியூ பண்ணால் நல்லாவா இருக்கு? நல்லது. யோசிச்சு பாரு, இந்த நாட்டிலேயே ஒரு கட்சியில் அதிகப்படியான நேர்மையான மனிதர்களை எந்த கட்சியில் பார்க்க முடியும்? பிஜேபி. தாராளமாக பார்க்க முடியும். எல்லாமே வேணாம்ப்பா, கடைசியில் அந்த அவுட்புட்டுக்கு வா. தலைவர் சரியா இருக்கானா? இருக்கான். 10 தலைமுறைக்கா சொத்து சேர்த்திருக்கான், கொள்ளு பழக்க சொத்து வச்சிருக்கான். தலைவன் நேர்மையா இருக்கணும். கீழே இருக்கிறவன் இந்த மாதிரி எங்க அம்மா சொல்லுவாங்க, வெள்ளத்தை அள்ளி போடுறவன் கையை சூம்பாம இருப்பான் அப்படின்வாங்க. நிர்வாகம்ன்றது அப்படிதான் இருக்கின்ற. ஆனா திராவிட நிர்வாகம் எப்படின்னா வெள்ளத்தள்ளி வீட்டில் கொடுத்துருவான், கையை உங்களுக்கு சூம்ப கொடுத்துருவான்.